பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய முழு குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பில் இப்போது நாம் 54வது பக்கத்தை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 54. சென்ற பக்கம் 53வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 53 அந்த நாளில் செயல்கள் சமர்ப்பிக்கப்படும். மறுமை நாளில் நம்முடைய செயல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதை பற்றி நம்ம பார்த்தோம். 53 நம்ம பார்த்தது அல்லாஹ்வின் மீது மற்றும் அவருடைய தூதரின் மீது நேசமும் கட்டுப்படுதலும் இருக்க வேண்டும். இதற்கான நல்ல சில விளக்கங்களை பார்த்தோம். அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா ரசூலுல்லாஹ் பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 53 பார்த்தோம். இம்ரானுடைய மனைவியினுடைய நேர்ச்சை. இம்ரானுடைய மனைவினா யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். அவங்களுடைய பேரில் என்னங்கிறத நம்ம சொன்னோம். அவங்க என்ன நேர்ச்சை செஞ்சாங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தை என்ன, அதில் நிறைய தகவல்கள் மாஷா அல்லாஹ் பார்த்தோம். அடுத்து 53 கடைசியாக பார்த்தது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அவங்க செஞ்ச நேர்ச்சி, அந்த துவா அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சா, அல்லாஹ் கபூல் செய்த விதம் என்ன, பிறகு அதில் ஒரு பின்னணி சம்பவத்தை, ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு பின்னணி சம்பவத்தை நம்ம பார்த்தோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நடந்த அந்த அற்புதத்தை வைத்து. இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போய் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கும்போது என்னென்னமோ பல வகைகள் எல்லாம் இருந்தது. கோடை காலத்தில் கிடைக்காதது மழை காலத்திலும், மழை காலத்தில் கிடைக்காதது அந்த காலத்தில், இப்படிலாம் இருந்தது. இதை பார்த்துட்டு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்டாங்கல்ல. இந்த இடத்துல சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சில கருத்தை குறிப்பிடுறாங்க. குறிப்பாக இமாம் சாயதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் சாயதியில் சாயதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு வசனத்தில் நடத்துல சொல்கிறான்ல, அதாவது காலது ஹிய மின் இந்தில்லா, இது எங்கே உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி கேட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் போய் சம்பாரிச்சோ வெளியே போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கிட்டு வரல, அல்லது மரத்துலேருந்து பறிச்சுட்டு வரலாம். அவங்க இருந்த இடத்துல தான் இருக்காங்க, அந்த மாடத்தில் தான் அவங்க இருப்பாங்க, இபாதத் செய்வாங்க. பொதுவாக இவங்க உணவு கொண்டு வந்து கொடுக்கறது வர்றது போகிறது இருக்கும். ஆனால் இயல்புக்கு அப்பாற்பட்ட வளமைக்கு மாற்றமான பழங்களும் வளமைக்கு மாற்றமான உணவுகளும் திடீர்னு இருந்ததை பார்த்தா ஆச்சரியப்பட்டு, ஒரு நபியாக இருந்து அவங்க ஆச்சரியப்பட்டு தான் கேட்குறாங்க, இப்போ இந்த பழங்கள் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறத ஆச்சரியப்பட்டு தான் கேட்குறாங்க. அப்போ அல்லாட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த இடத்துல இமாம் சாயதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஒமே எத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப்னு இருக்குல்ல. அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சுவாரோ, அல்லாஹ்வை யார் பயந்து நடப்பாரோ, தக்வாவோடு இருப்பாரோ, அல்லாஹ் அவருக்கு உணவளிப்பான். அவர் எதிர்பார்க்காத விதத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு உணவளிப்பான், அவருக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த அடிப்படையில் இறைச்சம் உள்ளவர்களாக, பயபக்தி உள்ளவர்களாக, இவாதத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிலா கஸ்பின், அதாவது அவங்களா போய் சம்பாதிக்காமல், அவங்களா போய் முயற்சி செய்யாமல், அவங்க வெளியேறாமல் இருந்த இடத்துல வந்ததே இது அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய ஒரு கராமத். இது அதாவது நபிமார்கள் விஷயத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் முஅஜிஸா என்று சொல்லப்படும். நபிமார்கள் அல்லாத நல்லடியார்கள், இறை நேசர்கள், இறை நெருக்கத்தை பெற்று இது போன்ற நல்லடியார்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற, அவர்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய இது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் கராமத் என்று சொல்லப்படும். இதன் மூலமாக வஹாதில் ஆயா, இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம், தலீலுன் அலா இஸ்பாத்தி கராமத்தில் அவுலியா அல் ஹாரிகா லில் ஆதா, வளமைக்கு மாற்றமான சில அற்புதங்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் அவுலியா உல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய கராமாத்துகளுக்கான ஆதாரத்தை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. இப்படியும் சில நேரங்களில் சஹாபாக்களுக்கும் கூட சில அற்புதங்கள் நடந்திருக்குது. நம்ம சீராவிலும் ஹதீஸிலும் நம்ம பார்த்துருப்போம். இப்படியும் உண்டு. இதை சிலர் மறுக்கலாம். மறுத்த போதிலும் இப்படி இறை நல்லடியார்களுக்கு, இறை நேசர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தனிப்பட்ட சிறப்பான சில வளமைக்கு மாற்றமான, இயல்புக்கு மாற்றமான அற்புதங்கள் நடப்பதும் உண்டு. அது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது இமாம் சாயதி ரஹ்மத்துல்லாஹி தஃப்சீர் சாயதியில் குறிப்பிட்டிருக்காங்கிறது இந்த இடத்துல நான் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பக்கம் 54. இதில் மாஷால் அப்படியே நம்ம 53வது பக்கத்தில் ஆரம்பித்த அந்த ஸ்டோரி, அந்த வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்து சம்பந்தப்பட்ட வரலாறு அப்படியே தொடர்ந்து இன்னும் இந்த சில பக்கங்களுக்கு இது கடந்து போகத்தான் போகிறது. பாருங்கள், 54 ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை பார்த்துட்டு அவங்க ஒரு துவா செஞ்சாங்க. அது என்ன துவா, அது எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். 54 நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிசயம் மற்றும் அடையாளம், அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியும் அவங்க ஒரு அடையாளமும் கொடுக்கப்பட்டது. அது என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். 54 நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அல்லாஹ்வால் என்னென்ன விஷயத்துக்கு எப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுறான், அதை பார்க்க போகிறோம். 54 கடைசியாக பார்க்க போகிறது ஈசா நபி குறித்தான ஒரு நற்செய்தி. இதை பற்றியும், ஏன்னா இந்த வரலாறு நம்ம ஆரம்பிக்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கறதுக்கு தான். எங்கேருந்து ஆரம்பிக்குது, அப்படியே மரியம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாயிட்டேருந்து ஆரம்பித்து அவங்க பிறப்புலேருந்து அதில் இடையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடம்பெறாங்க. அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேட்டர் அதில் இங்கே ஆரம்பித்து அப்படியே இது போகுது இன்ஷா அல்லாஹ். பார்க்கலாமா? ஹைர்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. ஹுனாலிக்க அவ்விடத்தில், அப்போது, அச்சமயம் அப்படின்னு அர்த்தம். அவ்விடத்தில் அப்படின்னா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பல வகையான பழங்கள் எல்லாம் இருந்ததில் வளமைக்கு மாற்றமான அதை பார்த்து இது அல்லாஹ் எனக்கு தந்தான்னு சொன்னதுமே அந்த நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் இன்ஸ்டன்ட்லி அப்போ தயாரப் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள், அழைத்தார்கள், பிரார்த்தித்தார்கள் ரப்பஹு தனது இறைவனை. அதுக்கு முன்னாடியும் அவங்க பல துவா செஞ்சுருக்காங்க. அந்த நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு துவா செய்யணும்னு தோணுச்சு. அப்போ துவா செய்கிறாங்க. என்ன துவா செஞ்சாங்க? கால கூறினார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கூறினார், ரப்பி என் இறைவா, ரப்பி என்று யாவோடு வர வேண்டும். நிறைய இடங்கள் அந்த யா குர்ஆனில் போக்கப்படும். ரப்பி என் இறைவா, ஹபிலி எனக்கு வழங்குவாயாக, ப்ரொவைட் மீ எனக்கு கொடு, எனக்கு தா, மில்லதுன் உன்புறத்திலிருந்து, உன் தரப்பிலிருந்து, ذُرِّيَّةً طَيِّبَةً சிறந்த ஒரு சந்ததியை. அப்போ தொய்யிபாவுடைய அசல் அர்த்தம் தூயது, நல்லதுங்கிற அர்த்தம். குழந்தைக்கு தூய குழந்தை, பரிசுத்த குழந்தை அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்ல மாட்டோம். அரபி மொழியில் அது ஒரு நல்ல வார்த்தையை தொய்யிபாங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் நல்ல சந்ததி தான் சொல்லுவோம். நல்ல குழந்தை, சாலிகான குழந்தை அப்படி தான் நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு நல்ல சந்ததியை எனக்கு நீ கொடுப்பாயாக. இன்னக சமீஉ துஆ, இதில் கூட ஒரு நுட்பமான வார்த்தை இருக்குங்கிறாங்க. அவங்க வலதன் தொய்யிபன் என்றோ அல்லது என்ன சொல்கிறது மகன் என்றோ மகள் என்றோ அல்லது குழந்தை பாக்கியம் என்றோ கேட்கல, சந்ததின்னு கேட்குறாங்க. சந்ததின்னு அடுத்தடுத்து தொடரக்கூடியது, அடுத்தடுத்து தொடரக்கூடியதுக்கு பேர் தான் துர்ரியான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க சந்ததி சிறந்த, அப்போ என்னோட நின்று விடாமல் எனக்கு பிள்ளை பிறக்க வேண்டும், அதற்கு பிறகு பிள்ளைகள் பிறக்க வேண்டும், இப்படி அந்த பரம்பரையாக இந்த குழந்தை பாக்கியம் என்பது நீடிக்க வேண்டும் என்ற ரீதியில் அவங்க கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடத்துல இவங்க வயசானவங்களாக தான் இருந்தாங்க. வயசானவங்களாக இருந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து அவங்க அந்த கட்டத்தை கடந்துட்டாங்க. இவங்களும் வயசானவங்க, மனைவி வயசானவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிற எண்ணம் இருந்தது, துவா செஞ்சாங்க, பல தடவை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க துவா செய்கிறது நிறுத்திருக்கலாம் வயசாகிடுச்சுங்கிறனால. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இயல்புக்கு மாற்றமான பல வகைகள் இருக்கிறத பார்த்து அல்லாஹ் இதை கொடுத்து தானே இருக்கான், அல்லாஹ் தந்தான்னு அவங்க சொல்லும் போது, இப்படி இயல்புக்கு மாற்றமாக மரியத்துக்கு அல்லாஹ் இதை கொடுக்கும் பொழுது இயல்புக்கு மாற்றம் நமக்கே இப்போ பிள்ளையை அல்லாஹ் தர முடியாது, ஏன் தரக்கூடாது, நம்ம துவா செய்வோமே என்ற ரீதியில் அவங்க எனக்கு ஒரு சிறந்த சந்ததி எனக்கு நீ தா அப்படின்னு அவங்க துவா செய்கிறாங்க அழகான முறையில். இன்னக சமீஉ துஆ, நீ துவாக்களை பிரார்த்தனைகளை நன்கு செவியறக்கூடியவனாக இருக்கிற, என்னோட இந்த துவாவை நீ செவியறக்கூடியவனாக இருக்கிற, அப்போ கேட்கக்கூடியவனாக இருக்கிற, அதற்கு நீ பதில் எலி அப்படிங்கிறத ஒரு அழகான கருத்தை அவங்க முன் வச்சு இப்படி ஒரு துவாவை செய்கிறாங்க. அப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்விடத்தில் தனக்காக தன் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து, என் இறைவா உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு நல்ல சந்ததியை அளிப்பாயாக, நிச்சயமணி பிரார்த்தனைகளை செவியேற்பவன் என்று கூறினார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்கிறாங்க, அப்போது ஷேഖன் கபீரன் அவங்க ஒரு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க, தலைமுடியெல்லாம் நிறைத்த நிலையில் இருந்தாங்க. அந்த நிலையில் இருந்த போதிலும் கூட இந்த ஸ்பாட்டில் இப்போ துவா செய்யலான்னு அவங்க மனசுக்கு தோணி ரொம்ப அழகான ஒரு மௌனமான, அதாவது ஒரு அமைதியான ஒரு துவாவாக எல்லா இடத்துல அவங்க கேட்டாங்க. இது சூரா மரியம்னே ஒரு சூறா இருக்குது. இந்த சூறாவில் நம்ம ஷார்ட்டாக இப்போ நம்ம இந்த பக்கத்தில் பார்க்குறது, அடுத்த பக்கத்தில் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். சுருக்கமாக பார்க்குறதெல்லாம் இன்னும் விரிவாக சூரா மரியமில் வரப்போகுது. சூரா மரியம் சாப்டர் மரியம் என்று ஒரு சாப்டர், ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். 16வது ஜுஸுல சூரா கஹஃப்க்கு அடுத்தது இன்ஷா அல்லாஹ் வரும். அதில் நம்ம விரிவாக பார்ப்போம். எனவே இங்கே அல்லாஹ் தஆலா அப்படி துவா செஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹைர், அதுக்கு என்ன பதில்? فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى مصدقا بكلمة من الله وسيدا وحصورا ونبيا من الصالحين. அடுத்த வசனம், ஃபனாதத்துல் மலாயிகா, அவரை வானவர்கள் அழைத்தார்கள். அதாவது இவங்க அல்லாஹ்வை அழைத்தாங்க, அதுக்கு பேர் துஆ, தஆன் வந்தது. இங்கே வானவர்கள் இவர்களை அழைத்தார்கள், அது ஒரு அழைப்பு. அப்போ இது சத்தமிட்டு அழைத்தல். ஃபனாதத் அழைத்தார்கள். யார்? அல் மலாயிகத்து வானவர்கள், ஹூ அவரை அழைத்தார்கள். எப்போ? வஹுவ காயிமுன் அவர் நின்று கொண்டிருந்த பொழுது, when he was standing, யுஸல்லி ஃபில் மிஹ்ராப் மாடத்தில், அவருடைய தொழுமிடத்தில் அவர் தொழுகைக்காக நின்று கொண்டிருக்கும் பொழுது, அப்போ தக்பீர் கிட்ட தொழுதுகிட்டு இருக்கும் போது தொழுகைக்காக நின்ற பொழுது அவரை அழைத்தார்கள். தொழுகைக்காக நின்ற போது அவரை வானவர்கள் அழைக்கிறாங்க. அழைச்சி என்ன சொல்கிறாங்க? நற்செய்தி சொல்கிறாங்க. அன்னல்லாஹ, அதாவது நிச்சயமாக அல்லாஹ், யுபஷிருக
உமக்கு நற்செய்தி கூறுகிறான். பஷரா யுபஷு நற்செய்தி சொல்ற தபிஷீர். அல்லாஹ் உங்களுக்கு நற்செய்தி சொல்றான். எதை கொண்டு? பி யஹ்யா, யஹ்யா எனக்கூடிய ஒரு குழந்தையை கொண்டு. யஹ்யான்னு ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போது நற்செய்தி சொல்றான். அவங்க துவா செஞ்சுட்டாங்க. துவா செஞ்சுட்டு அடுத்த ஒரு கட்டத்தில் ஒரு நேரத்தில் அவங்க தொழுகைக்கா நிற்கிறாங்க. தொழுகைக்கா நிற்கும் போது வானவர் வந்து அழைக்கிறாங்க, ஜக்கரியாவே அப்படின்னு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு யஹ்யான்னு உங்களுக்கு ஒரு புள்ள பிறக்க போகுது அப்படின்னு நற்செய்தி சொல்லிட்டாங்க. அப்போ கேட்டதுவா கபூலாயிருச்சு. அதான் ஜக்கரியா நபியோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம பாயிண்டர்லேயே கொடுக்குறோம். அப்போ யஹ்யா பேரே எல்லாத்துல வச்சுட்டான். புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பேர் வச்சுட்டான். இன்னைக்கு நம்ம ஆர்வ கலரில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 1000 பேரை கேட்டு அதில் வந்து 1000 தடவைகளை யோசனை பண்ணி பல குழப்பங்களை குழப்பி அர்த்தம் உள்ள பேர் நல்ல பேருன்னு கேட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி என்ன செய்வோம், ஏதாவது ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பேரையோ வாய்க்கு வராத ஒரு பேரையோ வச்சுட்டு போயிடுவோம். அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பேர் யஹ்யா, நான் வைக்கிற பேர் யஹ்யா என்று அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேரை சொல்லி அப்படி ஒரு ஆண் மகன் உங்களுக்கு பிறக்க போகிறான். அதாவது ஆண்மகன் வேணும்னு எதிர்பார்த்து கேட்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தை கொடுத்தான். அந்த பெண் குழந்தைக்கு மரியம்னு அவங்க பேர் வச்சாங்க. இங்கே இவங்க பொதுவாக ஒரு சந்ததி எனக்கு தான் சொல்லி ஏதோ ஒரு குழந்தை கிடைச்சாலே போதும்னு இவங்க கேட்குறாங்க. இவங்க ஆண் குழந்தைன்னு சொல்லி நினச்சி கேட்கல, எதிர்பார்க்காதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இப்படி தான் சில நேரங்களில் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கும் பொழுது அதற்கு மாற்றமாக இறைவனுடைய நாட்டமும் அவனுடைய தீர்ப்பும் இருக்கும். அதில் நமக்கு நன்மை இருக்கும். நாம் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் நமக்காக எதை விதிக்கிறானோ எதை நாடுகிறானோ அதில் நன்மை இருக்கும். நம்ம கேட்டதெல்லாம் அல்லாஹ் தந்துடுவானுங்கிறது கிடையாது. இதுக்கு நபிமார்கள் சிறந்த நல்லடியார்கள் கூட முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பிள்ளை கேட்டாங்க, அல்லாஹ் ஆண் குழந்தை யஹ்யா பிள்ளை பிறக்க போகுது. முசத்திகன், அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கான பண்புகள் அப்படியே அடுக்கிறான். 4 பண்புகள் இந்த இடத்துல சொல்லுவான். முசத்திகன், அவர் உண்மைப்படுத்துபவராக இருப்பார். பி கலிமத்தி மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியத்தை, கலிமான வார்த்தைங்கிற அர்த்தம் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தையை அவர் உண்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். விளக்கம் எடுத்து சொல்கிறேன். சையீதன், இன்னும் தலைவராக அவர் திகழ்வார். ஹசூரன், இன்னும் துன்பத்தை துறந்தவராக அவர் இருப்பார். நபியன், மேலும் ஒரு நபியாகவும் இருப்பார். மின சாலிஹின், நல்லவர்களை சார்ந்த. ஏன்னா முன்னால் சென்ற சமூக மக்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அவங்க சந்ததியில் தான் அவங்க வர்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த சந்ததியில் தான் வர்றாங்க. அவங்களாம் சாலிஹின், குல்லும் மின சாலிஹின் என்று அல்லாஹ் வேறு இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அவங்களெல்லாம் நல்லடியார்களாக இருந்தார்கள். அப்போ நன்மக்கள் நல்லடியார்களிலிருந்து உள்ள நல்லவர்களை சார்ந்த நபியாகவும் அவர் தேர்வு செய்யப்பட இருக்கிறார். அப்போ நபியாக வரக்கூடியவர் ஒரு ஆணாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில் அவர் நபியா இருக்க போறாரு, ஹசூரா இருக்க போறாரு, சையீதா இருக்க போறாரு, முசத்திக்காக இருக்க போறாரு அப்படிங்கிற 4 செய்திகளை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்கள் பாருங்க. ஆகவே அவர் மாடத்தில் மிஹ்ராபில் நின்று தொழுது கொண்டிருந்த சமயத்தில் அவரை நோக்கி வானவர்கள் சப்தமிட்டு கூறினார். ஏன்னா நாதா இவனாதினா சத்தமிட்டு கூறுது, அழைக்கிறது. சப்தமிட்டு கூறினார்கள், ஜக்கரியாவே, நிச்சயமாக அல்லாஹ் யஹ்யா என்ற ஒரு மகனை உங்களுக்கு அளிப்பதாக நற்செய்தி கூறுகிறான். அவர் அல்லாஹ்வின் ஒரு வாக்கியத்தை, முன்னறிக்கையை உண்மைப்படுத்தி வைப்பார். அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கியத்தை, ஒரு வார்த்தையை, வாக்குறுதியை அவர் உண்மைப்படுத்துவார். முசத்திக், மனிதர்களுக்கு தலைவராகும் சையீதன், பெண்கள் இன்பத்தை துறந்தவராகும் ஹசூரன், நபியாகும் நபியன், நல்லொழுக்கம் உடையவராக இருப்பார். அந்த சாலிஹினா நல்லொழுக்கம் உள்ளவர். அப்போ இந்த எல்லா பண்பாடும் உள்ளவராக, பண்புக்கு சொந்தக்காரராக அவர் இருக்க போறாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா வந்து சொல்றான். இப்போ இங்கே விளக்கம் சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது யஹ்யான்னு பேர் வச்சதுக்கு ஒரு நுணுக்கத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து யஹ்யான்னு ஏன் உங்களுக்கு பேர் வச்சான்? அதாவது அஹ்யா யுஹி என்று சொன்னால் உயிர்ப்பித்தான், உயிர்ப்பிக்கிறான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஹயா அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம் இருக்குது. யஹ்யானா உயிர் பெற்றான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. யஹ்யானா உயிர் பெற்றார், உயிர் பெற்று எழுந்தார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர் ஆசிரியர்களில் முக்கியமானவங்க அவங்களும் ஒருத்தங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்னு அப்பாஸுடைய மாணவர்களில் இடம்பெறக்கூடியவங்க. இன்னமா சும்மி யஹ்யா, இவங்களுக்கு அல்லாஹ் யஹ்யான்னு பேர் வச்சதுக்கான ஒரு நுணுக்கம் என்ன, அல்லாஹ் தஆலா அஹ்யாஹு பில் ஈமான், ஈமானை கொண்டு அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பித்தான். அதாவது ஈமானான ஒரு துவாவோடு, அதாவது அவங்க முதுமையை அடைந்த பிறகு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா பொதுவாக நம்ம துவா செய்வோம். நடக்கிற வரைக்கும் வாய்ப்பு வரைக்கும் துவா செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த துவா விட்டுருவோங்கிறது எந்த அர்த்தத்தில்னா, நம்பிக்கை இழந்து விடுறதில்லை. அந்த தருணத்தை கடந்ததுக்கு அப்புறம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படிப்பு படிக்கணும்னு துவா செய்கிறவங்க அந்த படிப்பு வயசு இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த துவா செய்வாங்க. 70-80 வயசுலாம் துவா செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்காக அந்த துவா விட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் நிராசை ஆகிட்டாங்கிற அர்த்தம் கிடையாது. இனிமேல் அது அவருக்கு தேவையில்லை, அது பொருத்தம் இல்லை. அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு படிப்புக்காக, ஒரு திருமணத்துக்காக, குழந்தைக்காக கேட்குறதுங்கிறது ஒரு கட்ட வரைக்கும் கேட்போம். அதுக்கப்புறம் நம்பிக்கை இழந்துட்டோங்கிறது இல்லை. இனிமேல் இது நம்மளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம தாண்டிட்டோம், அல்லாஹ் நன்மைக்கு நம்மளுக்கு தரலை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர்றது. அப்போ இவங்க
அந்த கட்டத்தை தாண்டிட்டாங்க. இனிமே இயல்பில் ஆண்களுக்கு அந்த வயசில் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த பெண்களுக்கு இயல்பில் அப்படிப்பட்ட நிலையில் வயசானவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அந்த நிலையை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நீ குழந்தை பாக்கியத்தை தா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க. அப்போது அந்த துவா எப்படிப்பட்ட துவானா, ஒரு ஈமானினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய துவா, நம்பிக்கை. எனக்கு எல்லாம் இப்போ கூட குழந்தைய தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற முழுக்க நம்பிக்கை தான். ஏன்னா அந்த கட்டத்தை கடந்துட்டாங்க. அப்படி இருந்த நிலையில் அந்த ஈமானால் அந்த துவா வெளிப்பட்டதுனால், அந்த ஈமானுடைய வெளிப்பாடால் இந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பேர் வைக்கிறான். யஹ்யல் என்னல்லா சால அஹ்யாஹுல் ஈமான், ஈமானை கொண்டு அல்லாஹ் அவர்களை உயிர்ப்பித்தான், அவர்களுக்கு உயிர் கொடுத்தான், அவர்களை உருவாக்கினான் என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இன்னொன்று, அவங்க ஈமானோடு வந்தாங்க, அல்லாவால் பேர் வைக்கப்பட்டு முன்னறிவு செய்யப்பட்டு அவங்க நபியாக போகிறாங்க, அவங்க சாலிஹீன்களில் ஒருவராக ஆக போகிறாங்க, சையீதாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஈமானுக்கான ஒரு அடையாளமாக அவங்க இருக்க போகிறாங்கங்கிற ஒரு முன்னறிப்போடு தான் அவங்க பிறந்தனால அவங்களுக்கு யஹ்யாங்கிற பேர் ரொம்பவும் பொருத்தமானது. மாஷா அல்லாஹ், அல்லாவால் தேர்வு செய்யப்பட்ட பேர் யஹ்யா அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து முசத்திகாம் பி கலிமத்தில்லான்னு வருதில்ல, அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கை அவர் உண்மைப்படுத்தக்கூடியவர்னு என்ன? இதுக்கு மாஷா அல்லாஹ் அநேக தஃப்சீர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு ஒருத்தங்க வரப்போகிறாங்கங்கிறதை இவங்க உண்மைப்படுத்தினாங்களாம், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு அவங்க உண்மை நபிதான் என்பதையும் அவங்க உண்மைப்படுத்தினாங்க. ரெண்டுமே இதில் பொருந்தும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலிமத்துல்லாங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமை கலிமாவால் தான் படைத்தான். குன் ஆகுன்னு சொன்னது ஆயிட்டாங்க. இதுவும் பின்னாடி அடுத்தடுத்த வசனங்களில் இன்ஷா அல்லாஹ் வரதான் போகுது. அப்போ ஆகுங்கன்றது அவங்க ஆயிட்டாங்கல்ல, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கலிமாவாகி ஈசாவை ஒரு உண்மைப்படுத்தக்கூடியவர் அப்படிங்கிறது அந்த இடத்துல பொருள் என்பது இந்த இடத்துல தெளிவான முறையில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரபீ பின் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவ்வளவு மன் சத்தக பி ஈஸா பின் மரியம், மரியமுடைய மகனாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முதலில் உண்மைப்படுத்தியவங்க தான், அவங்க அல்லாஹ்வுடைய நபி தான், அவங்க நல்லடியார் தான் என்று அவர்கள் முதலில் அவங்களுக்கு கரம் கொடுத்தவங்க, உண்மைப்படுத்தினவங்க இவங்க தான் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருமே யார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் கசின்ஸ். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அக்கா தங்கச்சியினுடைய பசங்க தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவுக்கு தங்கச்சி தான் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா தான் என்ன சொல்கிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அக்கா தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். சரிங்களா, தெளிவாக தான் சொல்கிறேன், தெளிவாக திரும்ப புரிஞ்சுக்கிறேங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அக்கா சகோதரி தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய். அவங்க பேர் இடம் பெறலை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா பேர் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஹன்னான்னு சொல்லி. இங்கே நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அக்கா தான், அக்காவோ தங்கச்சியோ, ஆனால் சகோதரின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சகோதரினுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி மகன் தான் யஹ்யா. அப்போது அக்கா தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, தங்கச்சிக்கு ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க கசின்ஸ் தான், பெரியம்மா சின்னம்மா மகன்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. இதில் யார் மூத்தவங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தான் மூத்தவங்க, அது மாற்று கருத்து இல்லை. அதையும் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, முதல்ல பிறந்தவங்க இவங்க தான். அதனால் இவங்க அக்காவுடைய மகனாக இருக்கணுங்கிறது யூகிக்கப்படுது. எனவே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பெரியம்மாவோ அல்லது சின்னம்மாவுடைய மகனாக இருக்கார், அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வலுப்படுத்துகிறான், அதில் முக்கியமான நபி உலுல் அஸ்மில் கட்டுப்படக்கூடியவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஷரியத் கொடுக்கப்பட்டவங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க, இவங்களுடைய தம்பி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஆனால் அவங்கள உண்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை ஒரு நபியாக தேர்வு செஞ்சு ஒரு முன்னாடி அவங்களே நபியாக அறிமுகப்படுத்தினான் அப்படிங்கிறது இந்த இதில் புரிஞ்சுக்கணும். தெளிவாக இப்னு அப்பாஸ் கருத்து இங்கே சொல்கிறாங்க, கான யஹ்யா வ ஈசா இப்னே ஹாலா. அவங்க ஹாலான்னு சொல்கிறோம்ல, சின்னம்மா பெரியம்மா. அப்போ சின்னம்மா பெரியம்மா மக்களாக, சகோதரர்களாக அவங்க இருந்தாங்க. சரி, ஓகே. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு கருத்து இந்த இடத்துல இடம்பெறுது. வகானத் உம்மு யஹ்யா இருக்காங்கல்ல, உம்மு யஹ்யானா மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அக்காவோ தங்கச்சியோ சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க மரியம்கிட்ட சொன்னாங்களாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்களாம், வயிற்றில் இருக்கும் போதே அவங்க புள்ள யார் வயிற்றில் இருக்கும்போது, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றில் இருக்கும்போதே சொன்னாங்களாம், அவங்க வயசான காலத்தில் தான் அவங்களை பெற்றெடுத்தாங்க. இன்னி அஜிதுல்லதி ஃபி பத்னி, என் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளை விஷயத்தில் நான் உணர்றேன், எஸ்ஜுது லில்லதி ஃபி பத்னிக்க, ரெண்டு பேருமே ஒன்றா கர்ப்பமாக இருந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல பிறந்தது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதாவது என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஓ வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சஜ்தா செய்கிறது, அப்படி நான் உணர்கிறேன், அப்படி நான் தெரிந்து கொண்டேன். ஃபதாலிக்க தஸ்தீகுஹு பி ஈசா. இதை தான் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் என்பதற்கு இதுதான் பொருள். ஏன்னா முந்தைய காலத்து மக்கள் ஷரியத்தில் சஜ்தா செய்வதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும்,
அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் சஜதா செய்வாங்க. முன்னாடி உள்ள ஷரியத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. திரும்ப அதுக்குள்ளே பண்ணோம்னா ரொம்ப நேரம் எடுத்துரும். எனிவே இதெல்லாம் வந்து நடந்து இருக்குது அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்போ வயிற்றில் இருக்கும் போதே அல்லாஹ் தஆலா வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செய்ய வைத்தான். அதை அந்த தாய்க்கு அல்லாஹ் உணர்த்தினான். அதை உணர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்கிறாங்க, என் புள்ள உன் பிள்ளைக்கு சஜதா செய்து என் வயிற்றில் இருந்துக்கிட்டே அப்படின்னா உன் பிள்ளை என்னுடைய பிள்ளை வந்து உண்மைப்படுத்த போகுது. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கர்ப்பமானதுக்கப்புறம் அவங்க பெரிய ஒரு வேதனையில் இருந்தாங்க. கணவன் இல்லாமல் நான் பிள்ளை பார்க்க போகிறேனுங்கிற ஒரு வேதனையில் இருக்கும்போது ஒரு ஆறுதலாகவும் இது அல்லாஹ் தஆலா அமைத்து இருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீ கவலைப்படாத, என் பிள்ளை உன் பிள்ளைக்கு சஜதா செய்யக்கூடிய ரீதியில் அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கானா, ஒரு நல்ல அங்கீகாரம் உன் மகனுக்கும் உன் பிள்ளைக்கும் கிடைக்க போகுதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதில் என்ன சில விளக்கங்கள் இருக்குது. சையீதன், சையீதனுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், சையீதனுடைய அசல் அர்த்தம் தலைவர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் என்ன தலைவர்னு புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து சமுதாயத்தின் தலைவராக, ஒரு கூட்டத்தின் தலைவராக அப்படி வந்து தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்கன்னா அந்த தலைவர் கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய கட்சி தலைவரை போன்று, இயக்க தலைவர்களை போன்று, அந்த மாதிரி ஒரு சமூகத்தின் தலைவர் அல்லது குலத்தின் தலைவர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தலைவர் கிடையாது. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய கருத்து, ஆல்மோஸ்ட் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, மதிநுட்பத்தில் ஹக்கீமாக இவர்கள் ஆக்கப்பட்டார்கள். மதிநுட்பத்தில் கல்வியில் உயர்ந்தவர்களாக. சையீதன் ஃபில் இல்மி வல் இபாதாங்கிறாங்க. அதே கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இல்மிலும் இபாதத்திலும் கல்வியிலும் இறை வழிபாட்டிலும் அவர்கள் சையீதாக முன்னோடியாக இருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல சையீதுங்கிறது ஒரு முன்னோடி, ஒரு தலைமை இடத்தில் இருந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கருத்தை சொல்கிறாங்க, ஹுவல்லதி லா யக்லிபுல் கதப், அதாவது கோபம் இவர்களை மிகைக்கவே மிகைக்காது. அப்போ கோபம் இவங்க தலைக்கு மேலே வராது. அப்போ அதில் ஒரு தலைமைத்துவத்தில் இருந்திருக்காங்க. கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க. அவ்வளோ நிதானமானவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு அழகான கருத்தையுமே சொல்கிறாங்க. அதான் சையதுக்கான பொருள். அடுத்து ஹசோரன், இதில் தான் நிறைய விமர்சனங்களும் பல கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கு. இன்பத்தை துறந்தவர் அப்படிங்கிறது. அப்போ பெண்களை விட்டு நீங்கியவர் அப்படிங்கிற கருத்தில் தான் நம்ம இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இங்கே பார்த்தோம். இது ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு? உண்மையிலே அப்படி தான் அல்லாஹ் தஆலா இவங்களை ஆக்குனானா அப்படின்னு சொன்னால், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீண்ட விளக்கங்கள் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு கிடைத்த தகவல்கள், செய்திகள், ரிவாயத்துகள், அறிவிப்புகள், பல கருத்துக்களை வந்து எழுதுகிறாங்க. பல மற்ற தஃப்சீர் ஆசிரியர்களும் கூட, தஃப்சீர் முயஸ்ஸரில் நீங்கள் பார்க்கலாம், அல் முக்தஸர் ஃபி தஃப்சீரில் பார்க்கலாம், தஃப்சீர் சாதியில் நீங்கள் பார்க்கலாம், தஃப்சீர் ஜலாலைனில் பார்க்கலாம், அதே மாதிரியான பெரும் பெரும் தஃப்சீர்களை பார்க்கலாம். எல்லாருமே அந்த கருத்தை தான் முன்மொழிகிறாங்க. என்னென்னா, அதாவது பெண் ஆசை இல்லாதவர்களாக இருந்தாங்க, பெண் மோகம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த காமம், இச்சை அப்படிங்கிற விஷயத்தை விட்டு அவங்க அப்பாற்பட்டவங்களாக இருந்தாங்க. அந்த உணர்வு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கல. பெண்கள் மீதான நாட்டம், சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பெண்கள் நாட்டம் இல்லாதவர்களாக அவங்க இருந்தாங்க. அப்படியே இயல்பிலேயே அல்லாஹ் அவங்களுக்கு படைச்சிட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க தங்களை இபாதத்தில் ஈடுபடுத்தணும். அவங்க வந்து சிறந்த ஒரு நபியாக இருக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு உறுதுணையாக அவங்க பக்கபலமாக இருக்கணுங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வந்து ஒரு ரீதியில் அவங்கள அப்படி படைச்சான், அப்படி தான் அவங்கள வச்சான் அப்படிங்கிறதா பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த கருத்தெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆனால் கடைசி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா, இருந்த போதிலும் இது வந்து ஒரு ஆண் விஷயத்தில் குறையாக தான் பார்க்கப்படும். பெண் நாட்டம் இல்லாதவர், பெண் மீது அதான் அந்த ஆசை இல்லாதவருங்கிறது ஒரு ரீதியில் அது ஒரு குறை தான், ஒரு ஆணுக்கு பார்க்கப்படக்கூடிய ஒரு குறை தான். இன்னும் சொல்லப்போனால் சில செய்திகள்லாம், இன்னும் சில ஹதீஸ்கள்லாம் வருது. அந்த மாதிரியான சில ஹதீஸ்கள் பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் நேரடியான ஆதாரங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆக இது ஒரு நபி விஷயத்தில் இன்னும் இது குறையாக பார்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால போதுமான தெளிவான ஆதரவுபூர்வமான ஹதீஸ்கள் எதுவும் இல்லை. இவங்க வந்து பெண்ணாட்டம் இல்லாமல் இருந்தாங்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பலகீனமானதான தான் இருக்குதே தவிர போதுமான ஆதாரத்தன்மையான உள்ள விஷயங்கள் இல்லை. அப்படிங்கிறனால இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசி என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அன்னஹு மாசூமுன் அனில் ஃபவாஹிஷி வல் காதூராத், அதாவது மானக்கேடான விஷயங்கள், இச்சையான விஷயங்களை விட்டு இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள்னு அர்த்தம். ஒரு மனிதன் எதில் தவறு செய்வான் அதிகமாக அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான இச்சையான விஷயங்கள், மானக்கேடான விஷயங்கள் ஒரு மனிதன் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு முற்றிலுமாக அல்லாஹ் இவங்களை பாதுகாத்தான். அந்த எண்ணம் இல்லாதவர்களாக அல்லாஹ் இவங்களை பாதுகாத்தான். அந்த விஷயத்தில் இவங்க முழுக்க இவங்க நீங்கி இருந்தாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். மற்றபடி பெண்கள் நாட்டம் இல்லாமல் இருந்தாங்க, அதே மாதிரி திருமணம் முடிக்காமல் இருந்தாங்கங்கிற இங்கே பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை மனைவி? 11 திருமணம் முடித்தாங்க, 9 மனைவிகளோட சமகாலத்தில் வாழ்ந்தாங்க, எல்லாரோட அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்து அவங்களுடைய இபாதத்து குறைஞ்சுதா
அவங்க இறையச்சம் குறைஞ்சதா, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம், இறைவனுக்கு ஆற்றக்கூடிய கடமைகள் அவங்க பின்னடைவு அடைஞ்சாங்களா? இல்லையே, அவங்க அதிகமாக தானே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய பல் ஜாதஹு தாலிக இபாதத்தன், அவங்களுக்கு அதிகமான திருமணம் முடித்திருந்த போதிலும் கூட அந்த மனைவியை வச்சுக்கிட்டு தஹஜ்ஜத்தில் நிற்கிறதுங்கிற ரீதியில் தான் அவங்க நின்றாங்க. அப்போ அதுதான் ஒரு நபிமார்களுக்கு அவங்க பெண்கள் மீது அவர்களுக்கு நாட்டம், விருப்பம், அந்த தாம்பத்திய வாழ்க்கை இருந்த போதிலும் இறையச்சத்தோடும் அவர்கள் வழிபாட்டிலும் அவங்க வேரூண்டி நின்று இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம எல்லா நபிமார்களையும் பார்க்கணும். அதனால் ஹசூர் அப்படிங்கிறது அதுக்கு அந்த ஒரு பொருள் இருந்தாலும் 2 பொருளும் அதுக்கு இருக்குது. அதனால் இவங்க என்ன சொல்வது, பாவங்களை விட்டு பாவத்தை துறந்திருந்தார். இச்சையான விஷயங்களில் அதிகமாக ஈடுபடாமல் அவர் தன்னை ஹலாலான ரீதியில் மட்டும் பாதுகாத்து கொண்டு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு பொருளை தான் நம்ம எடுத்துக்கணுங்கிறது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கடைசியாக சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் திரும்பவும் இங்கே சொல்கிறேன், அதிகமான ஆசிரியர்கள் சுருக்கமாக மட்டும் தஃசீர் சொல்லுவாங்கல்ல, அந்த சுருக்கமாக சொல்லிட்டு போகும்போது இதை தான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. பெண் ஆட்டம் இல்லாதவராக அவர் இருந்தார், அல்ல அப்படி அவங்களை ஆக்கினா. பெண்கள் மீதான விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தார்கள், அதுதான் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்க. அதுதான் பெரும்பான்மையான கருத்துங்கிறத திரும்பவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இருந்த போதிலும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி 2 கருத்தையும் சொல்லிட்டு நம்ம அந்த கருத்தை விட இந்த கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க பாவங்களை விட்டு விலகி இருந்தாங்களே தவிர பெண்களை விட்டு விலகி இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ட்டு இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சூப்பராக அவங்க இணைச்சி சொல்கிறாங்க. இவங்க அத்தா என்ன துவா செஞ்சாங்க? இவங்க அத்தா யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க என்ன துவா செஞ்சாங்க? எனக்கு சிறந்த சந்ததி ஏற்படுத்துன்னு சொன்னாங்களே, அந்த சந்ததிங்கிறதுல என்ன அடங்கும்? அடுத்தடுத்த நசில், அந்த வழித்தோன்றல் அடங்கும். அப்போ எனக்கு பிள்ளை பிறக்கணும், என் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கணும் அப்படிங்கிறதுல அடங்கும். அப்போ இவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கணும், இவங்க மனைவியோடு வாழ்ந்துருக்கணும், திருமணம் முடிச்சிருக்கணும், பிள்ளை பெற்றிருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ஆனால் இவங்க திருமணம் முடிச்சாங்களா, பிள்ளை பெற்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. இருந்தால் தான் கதை முடிஞ்சு நம்ம அதை வச்சே பேசிட்டு போயிடலாமே. அது எதுவும் குறிப்புகள் இல்லை. ஆனால் அப்படி நடந்து இருக்கணும், அவங்களும் வாழ்ந்திருக்கணும், எல்லா ரீதியான மற்ற நபிமார்களை போன்று இவங்களும் வாழ்ந்திருக்கணுங்கிறது தான் யதார்த்தத்தில் புரியப்படுகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆக மொத்தம் கடைசியாக முடிச்சிடுறாங்க, அல்லாஹ் ஆலம், அல்லாஹ்வே மிக நன்கறிந்தவன், அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாங்கிறதோட தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. நம்மளுக்கு எந்த வம்பும் வேணாம், அப்படிப்பட்ட அந்த கருத்தும் இருக்கலாம், இந்த கருத்தும் இருக்கலாம். ஆக தஃசீர் ஆசிரியர்கள் இந்த 2 கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கு. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அவங்க நபியாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த பாயிண்டர், قال رب أنى يكون لي غلام وقد بلغني الكبر وامرأتي عاقر قال كذلك الله يفعل ما يشاء. 40 வசனத்துக்கு கொண்டோம். قال ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு மலக்குமார்கள் சொன்னது அவங்க என்ன ஆவாங்க? முதல்ல ஸ்டன்னாக தான் செய்வாங்க, அவங்க அதிர்ச்சியாக தான் செய்வாங்க. ரப்பி, என் இறைவா, அன்னா யகுனு லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அப்போ குழந்தையே பிறக்க வாய்ப்பு இல்லை, போங்க போய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது இங்கே பொருள் கிடையாது. ஆச்சரிய தோரணை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, எப்படி இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களே. உசைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, இந்த இறந்த பூமி, இந்த அழிஞ்ச ஊர் அல்ல எப்படி தான் உயிர்ப்பிப்பானோ? இதெல்லாம் சந்தேகத்தின் பேரில் கேட்டதில்லை, ஆச்சரியத்தோனில் கேட்டது. அன்னா யகுனு லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது? எப்படி அது சாத்தியம்? வகது பலகனியல் கிபரு, எனக்கு முதுமை அடைந்து விட்டதே. எனக்கோ முதுமை அடைந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. எனக்கோ முதுமை அடைந்திருக்க, முதுமை அடைந்த பிறகு ஒம்பராத்தி ஆக்கிரூன், மேலும் எனது மனைவியோ மலடியாக இருக்கும் நிலத்தில். ஆக்கிர்னா அதனுடைய அசல் லிட்டரல் அர்த்தம் மலடி, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைக்கு போன ஒரு பெண், அந்த வயசு கடந்து போயிட்டாங்க. இப்போ ஒம்பராத்தி ஆக்கிர், அவங்க சில மருத்துவங்களும் பார்த்துருப்பாங்க, மருத்துவ ரீதியிலையும் சொல்லியிருக்கலாம் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ என் மனைவியோ மலடியாக இருக்க, எனக்கோ முதுமை அடைந்து இருக்க, எனக்கு எப்படி தான் குழந்தை பிறக்க முடியும் என்ற ஆச்சரியத்துவனில் கேட்கும் பொழுது கால, அல்லாஹ் சொன்னா கதாலிக், அதெல்லாம் அப்படி தான். கதாலிக் அப்படின்னா அதெல்லாம் அப்படி தான், விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் யஃபல் மா யஷா, அல்லாஹ் நாடுறதை செய்வான். அப்போ அல்லாஹ் இப்படி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்க தானே செஞ்சான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம வயது போன காலத்தில் தான் கொடுத்தா. அதே மாதிரி கதாலிக், அதெல்லாம் அப்படி தான். அல்லாஹு கதாலிக், அல்லாஹ் அவ்வாறு தான். யஃபல் மா யஷா, அவன் நாடியதை நாடிய நேரத்தில் தான் செய்வான். இப்போ செய்யறியப்பா, எப்போ செய்யணும்னு விரும்புகிறானோ அப்போ தான் செய்வான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொன்னான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் இறைவா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நானும் முழுமையடைந்து விட்டேன், என் மனைவியும் மலடியாக இருக்கிறாள், அதற்கு இறைவன் இவ்வாறே நடைபெறும், அதெல்லாம் அப்படிதான், அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்தே தீர்வான் என்று அல்லாஹ் பதிலளித்தான். அவங்க நபி தானே, அல்லாஹ் அவங்களுக்கு வஹீலையே பதிலளிக்கிறான். அடுத்து قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 أيام إلا رمزا واذكر ربك كثيرا وسبح بالعشي والإبكار. அடுத்து என்ன? அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, ரப்பி நிறைவா இஜல்லி ஆயா, எனக்கு ஒரு அத்தாச்சி, எனக்கு ஒரு ஆதாரத்தை நீ தா,
எனக்கு குழந்தை பிறக்க போகுது. இந்த ஆதாரத்தை அவங்க கேட்டது என்ன ரீதியில் கேட்டாங்க அப்படிங்கிறது மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு பிறக்க போகுது, ஏன் மூலமாக தான் பிறக்க போகுது, எனக்கான ஒரு குழந்தைய பிறக்க போகுது, உண்மையிலே குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதாரத்தை நீ எனக்கு ஏற்படுத்தித்தா, என் மனசை திருப்தி அடையணும், அது மற்றவர்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆதாரத்தை கேட்டாங்க. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல அல்லாஹ் கிட்ட, அந்த மாதிரி ஒரு உரிமையில கேட்குறாங்க. இறைவா இஜ்அல் எனக்கு ஆக்கி கொடு ஆயத்தன் ஒரு அத்தாட்சி, ஒரு ப்ரூஃப் எனக்கு வேணும், எப்படி எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கால் அல்லாஹ் சொன்ன ஆயத்துக்கு உமக்கான அத்தாட்சி என்ன ப்ரூஃப் தெரியுமா? அல்லா துக்கல்லிம் நசா சலாத தயம், 3 நாளைக்கு நீங்கள் பேச முடியாது, உங்கள் வாயை பூட்டு போட போகிறேன். அல்லா துக்கல்லிம் யூ கேனாட் டாக், சரிங்களா? நீங்கள் பேச மாட்டீங்க, நீங்கள் பேசாமல் இருப்பது அந்நாச மக்களிடத்திலே சலாத தயம் 3 days 3 நாட்கள் 78 மணி நேரங்கள் இல்லா ரம்ஜா ஜாடையாகவே தவிர, ஜாடை ஜாடை அப்படின்னு சொன்னால் சைகை செஞ்சு, அப்போ எந்திரிங்கன்னா உட்காருங்க, வாங்க போங்க, இந்த மாதிரி தான் சாப்பிட்டாச்சா, இந்த மாதிரி நீங்கள் ஜாடியில் தான் 3 நாளைக்கு பேசணும். நீங்கள் நினச்சாலும் உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேச முடியாது. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, 3 நாளைக்கு நீங்கள் அப்படியே மௌனமாக போகிறீங்க பாருங்கள். இதுதான் அத்தாட்சி. அதை வச்சு புரிஞ்சுக்கலாம், அதை வச்சு மற்றவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அல்லாஹ்வோட குதிரத்தால் இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது நீங்களும் உணர்ந்துக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னால், அதே மாதிரி அவங்களால பேச முடியாமல் போயிடுச்சு. சரிங்களா? வஸ்குர் ரப்பக கஸீரா, அல்லாஹ் அதிகம் நினைவு கூறுவீராக. வாயை திறந்து கத்தி தான் பேச முடியாது. அந்த காலகட்டத்திலும் இன்னும் கூட அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய குதிரத்தை செஞ்சு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறானே, இனிமேல் நீங்கள் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ்வை அதிக நினைவு கூறுங்கள். நபிமார்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ் நினைவு கூறாமலாம் இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையே அல்லாஹ்வை நினைவு கூறுவது, இபாதத் செய்வது, வணங்குவது, மார்க்க பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வது தான். ஆனாலும் அல்லாஹ் ஏன் இதை இப்படி சொல்கிறான்னா, நீங்கள் சும்மாவே இபாதத் செஞ்சுட்டு அதிகமான இபாதத்தில் தான் இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அதிகமாக பெறும் பொழுது, மேலதிகமாக பெறும் பொழுது, இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கடமை ஆற்ற வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும். அதுதான். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு மீது எவ்வளவோ அருள் புரிஞ்சிருக்கிறான், எண்ணி முடிக்க முடியாது, சொல்லி மாள முடியாது. அதை தாண்டி இந்த நேரத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கான்ல, வஸ்குர் ரப்பக கஸீரா, அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூறுவீராக. வஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்வீராக. பில் அஷ்ஷி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்வீராக. காலையிலும் மாலையிலும் தூங்கி எந்திரிக்கல. அவங்க இத்தனை காலமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் விடாம இனி காலை மாலையில் அல்லாஹ்வை நீங்கள் அதிகம், இந்த கஸீராங்கிற வார்த்தை எல்லாத்துல சொல்கிறோம்ல, இது பத்தாது, இனியும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பட்டவராக அல்லாஹ்வை நீங்கள் காலை மாலையிலே அதிகம் நீங்கள் வணங்க வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், துதி பாட வேண்டும், துதிக்க வேண்டும், புகழ் பாட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொன்னா அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நிறைவா இதற்கு எனக்கு ஒரு அத்தாட்சி அளிப்பாயாக என்று கேட்டார்கள். அதற்கு இறைவன், உமக்கு அளிக்கப்படும் அத்தாட்சியாவது 3 நாட்கள் வரை ஜாடையாகவே தவிர நீர் மனிதர்களுடன் பேச மாட்டீர். அந்நாட்களில் நீர் உமது இறைவனை அதிகம் நினைவு கூர்ந்து கொண்டும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து கொண்டும் இருப்பீராக என்று சொல்லப்பட்டது என்று கூறினான். அப்போ சில கருத்தின் அடிப்படையில் அந்த 3 நாட்கள் நீங்கள் பொதுவாக பேச போகிறதில்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்வோட பேசிட்டே இருங்க, அல்லாஹ் திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் அதிகம் நினைவு கூறுங்க. அப்படிங்கிறது அந்த 3 நாளில் இன்னும் நீங்கள் அதிகம் அதை தான் செய்யணும். ஏன்னா வேறு பேசுகிறதுக்கோ, நீங்கள் தாவா செய்கிறதுக்கோ, அறிவுரை செய்வதற்கோ, பயான் செய்வதற்கோ, விளக்கம் சொல்வதற்கோ அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுல. அந்த 3 நாள் முழுக்க திக்ரில் இருங்க, அந்த 3 நாள் முழுக்க அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான் என்பதை இந்த இடத்துல தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, பேச முடியாமல் போச்சுன்னா வாய்க்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது பாதிப்பாயிடுச்சா அப்படிங்கிற தஃப்சீர் ஆசிரியர் சொல்கிறாங்க. அன்னக சவியுன் சஹீஹுன், அதாவது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்த நிலையில் உங்களது உங்கள் நாக்கு, உங்களுடைய வாய் அது ஃபிசிக்கலாக பூட்டெல்லாம் போடப்படலை, அது ஒட்டப்படலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கீங்க. நாக்கு எப்பவும் போல தான் அது செயல்படுது, ஆனால் பேச்சு வரலை. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இயல்பாக இருந்த நிலைமையிலே நீங்கள் பேச முடியாமல் போயிடுவீங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பேச்சு உங்களுக்கு வராது. இப்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு அத்தாட்சியை, அதான் ஒரு அடையாளமாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னான். இன்னும் இதை பற்றி இன்னும் விவரங்கள் வருது. எங்கே வருது? சூரா மரியம்ல வருது. அதான் இங்கே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வஸயதி தரஃபுன் ஆஹர் ஃபி பஸ்தி ஹாதல் மகாம் ஃபி அவ்வலி சூரத்தி மரியம் இன்ஷா அல்லாஹ். சூரா மரியமுடைய ஆரம்பத்தில் அவங்க பேச முடியாமல் போனது, பேச முடியாமல் போய் அந்த மக்களிடத்தில் அவங்க இஷாரா செஞ்சது, செய்கை செஞ்சு சில விஷயத்த சொன்னது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூரா மரியம்ல முழுக்க வரதான் போகுது. அடுத்த பாயிண்ட் வந்துட்டோம். وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمُ إِنَّ اللَّهَ اصْطَفَاكِ وَطَهَّرَكِ وَاصْطَفَاكِ عَلَى نِسَاءِ الْعَالَمِينَ وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ, வானவர்கள் கூறிய போது, யா மரியமே என்று அவர்கள் கூறினார். அடுத்த சாப்டர், அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் துவா செஞ்சது வந்தது, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த பதில் வந்தது. இது முடிஞ்சு அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்டருக்கு அல்லாஹ் வர்றான். மரியமை அல்லாஹ் அழைத்த போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் தான் அந்த பாயிண்டர். என்னென்று தேர்வு செய்யப்பட்டாங்க பாருங்க. வானவர்கள் கூறினார்கள், என்ன? மரியமே என்று அழைத்தார்கள்.
அழைத்து இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் இஸ்தஃபாக்கி இஸ்தஃபி தேர்வு செய்தான், உம்மை தேர்வு செய்திருக்கிறான். தேர்வு செய்திருக்கிறான் அப்படிங்கிறது பொதுவாக நபிமார்கள் தேர்வு செய்யப்படுறதுக்கு நல்லா அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். இங்கே பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு புனித பெண்ணாக, ஒரு இறை அருளுக்கு சொந்தக்கார ஒரு பெண்ணாக, அல்லாஹ்வுடைய கிருபைக்கு அல்லாஹ்வுடைய தனிச்சிறப்புக்கு அவர்கள் ஒரு சிறந்த பெண்ணாக தேர்வு செய்யப்பட்டாங்க. இஸ்தஃபாக்கி அல்லாஹ் உம்மை தேர்வு செய்து விட்டான். நேருக்கு நேராக வானவர் வந்து சொன்னாங்க. சில தஃசீர் ஆசிரியர்கள் அந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தாங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. அப்போ அவங்க மனித தோற்றத்தில் வந்து அல்லாஹ் எந்த ரீதியில் அவங்களை அனுப்பினாலும் அந்த ரீதியில் வந்து அவங்க பேசுனாங்க. அது நேரடியாக அப்படி தான் தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. வந்தாங்க, பேசுனாங்க, இவங்க காது கொடுத்து கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி அனுப்புகிறான், அல்லாஹ் அவங்களை தேர்வு செஞ்சுட்டான். இதை சொல்லுங்க. வதஹரக்கி உம்மை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான் என்றும் சொல்லுங்க. வஸ்தஃபாக்கி மேலும் தேர்வு செய்திருக்கிறான். அலா நிஸாஇல் ஆலமீன் எப்படி பனி இஸ்ராயீலுக்கு சொல்லப்பட்டது, அகிலத்தார்கள் அனைவரை விட நீங்கள் தேர்வு செய்யப்பட்டீர்கள். அதாவது அல்லாஹ்வுடைய அருளுக்காக, அல்லாஹ்வுடைய நிறைய உதவிக்காக. அந்த மாதிரி பெண்களில் அலா நிஸாஇல் ஆலமீன் அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களை விடவும் அல்லாஹ் உங்களை மேன்மைக்குரியவராக மரியமே உம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்று ஒரு நற்செய்தி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இடத்திலே சொல்லப்பட்டது. மாஷா அல்லாஹ் நம்ம ஒரு ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இப்னு ஹிப்பான், திர்மிதி, இன்னும் சில ஹதீஸ்களில் இது இடம் பெற்றிருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹைரு நிஸாஇல் ஆலமீன் அர்பா, இந்த உலகத்தில் வந்த பெண்களிலேயே சிறந்த பெண்கள் 4 நபர்கள். முதல்ல சொன்னாங்க மரியம் பின்த் இம்ரான், இம்ரானுடைய மகளாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க தான் முதல் இடம், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏன்னா அல்லாஹ் அவங்கள தான் முதலாக சொல்கிறான். அப்போ அகிலத்தில் தேர்வு செய்யப்பட்டவங்கள முதன்மை இடத்தில் மேல் இடத்தில் இருக்கக்கூடியவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். வாசியத் இம்ரத்து ஃபிரவுன், இரண்டாவது ஃபிரவுனுடைய மனைவியாக ஆசியா அம்மையார். ஹதீஜத்து பின்து ஹுவைலித், ஹுவைலிதுனுடைய மகளாகிய ரசூலுல்லாஹ்வுடைய முதல் மனைவியாகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூன்றாவது. நான்காவது ஃபாத்திமத்து பின்து ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க 4 பேர் தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பெண்மணிகள், சொர்க்கத்தில் தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்று நம்ம இதை பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் இது ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ சொன்ன மாதிரி இவர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்கள பரிசுத்தப்படுத்தி இருக்கிறான். அடுத்த வசனம், நபியே மரியமை நோக்கி வானவர் கூறிய சமயத்தில் என்ன சொன்னாங்க? மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உம்மை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கிறான், உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரை விட உம்மை மேன்மையாக்கியும் வைத்திருக்கிறான் என்றும் கூறினார்கள். அதை தாண்டி வேற என்ன சொன்னாங்க? யா மர்யம் குனுதி லிரப்பிகி வஸ்ஜுதி வர்கஇ மஅர் ராகிஈன். யா மரியமே உக்னுதி பணிவீராக, லிரப்பிக் உமது இறைவனுக்கு மரியமே நீ பணிந்து நடப்பீராக, வஸ்ஜுதி இன்னும் சிரம் தாழ்த்தி சைதா செய்வீராக, வர்கஇ மேலும் ருக்கு செய்வீராக, மஅர் ராகிஈன் ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்வீராக என்று சொல்லப்பட்டது. அப்போ என்ன? மரியமே உமது இறைவனுக்கு சுஜூது செய்தும் ருக்கு செய்வருடன் ருக்கு செய்தும் வணக்கம் செய்வீராக என்றும் அந்த வானவர் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சுட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அப்போது அல்லாஹ்வுக்கு நீங்கள் இபாதத் செய்யணும். இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சுட்டான். இன்னொன்று அல்லாஹ் அவங்களை சிறந்த பெண்மணியாக தேர்வு செஞ்சுட்டான். அதற்கு நன்றி பாராட்ட நீங்கள் இதெல்லாம் செய்யணும். புரியுதா? அப்போ அல்லாஹ் ஒரு அருள் புரிகிறான், ஒரு சிறப்பை செய்திருக்கிறான், அவங்களுக்கு இன்னும் நிறைய அருள் புரிய போகிறான். ஒரு ஈசா எனக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மகனை, ஒரு சிறந்த ஒரு இறை தூதர் அவங்களை பிள்ளையை பிறக்க செய்ய போகிறான். அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க ஒரு நபியை பெற்றெடுக்கக்கூடிய தாயின் ஸ்தானத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியம் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்தை சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய அதிகமான பாக்கியங்களை பெற்றவங்க அல்லாஹ் அதிகம் வணங்கணுங்கிறது இதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்போ எனக்கு எதுவுமே செய்யலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாரும் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு நிறைய அருட்கொடைகள் புரியப்பட்டிருக்கும். நம்மளுக்கு ஈமானை தந்திருக்கான், ஆரோக்கியத்தை தந்திருக்கான், பல விஷயங்களை தந்திருப்பான். ஒன்றை எடுத்திருந்தாலும் இன்னொரு விஷயத்தை தந்திருப்பான். அதெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு அதிகம் நம்ம நன்றி செலுத்தணும், இபாதத் செய்யணும். அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டது கனத்தை உக்குனுத்தி அல்லாஹ்வுக்கு பணிவீராக, சைதா செய்வீராக. ருக்கு செய்கிறவங்களோட செஞ்சு ருக்கு செய்யுங்கன்னா ஜமாத்தில் போய் சேர்ந்த ஆண்களோட தொழுங்கன்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் இந்த இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி இப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இவங்க அத்தா இவங்க இருக்காங்களே இம்ரான், மாஷா அல்லாஹ், அவங்க இமாமா இருந்தாங்க, அவங்க பற்றியெல்லாம் பின்னாடி இப்போ வரும். அப்போ அவங்களாம் எப்படி தொழுகிறாங்க, மற்ற நல்லடியார்கள் எல்லாம் எப்படி ஒன்று சேர்ந்து தொழுகிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து அவர்களை போன்று நீங்களும் தொழுங்க. அவர்களோடு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, அதுதான் வார்த்தை. ஆனால் அவர்களை போன்று நீங்களும் அல்லாஹ் அதிகரிக்கும் தொழுது சைதா செஞ்சு வாங்க அப்படின்னு தான் இங்கே அர்த்தம் சொல்கிறாங்க. இங்கே குனூத் அப்படிங்கிறது என்ன? உக்குனூத்தி பணிவீராக. கனத்த குனூத் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? குனூத் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மல் குனூத் ஃபஹுவ தஆஃபி குஷூ. அதாவது குனூத் என்றால் அதனுடைய பொருள் பணிவது. ஃபஹுவ தஆஃபில் குஷூ, அதாவது இறையச்சத்தோடு இறைவனுக்கு பணிவதற்கு பேர் தான் குனூத் என்று பொதுவாகவே சொல்லப்படும். பல் எப்படி குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற வேற ஒரு சூறால பக்ரால 116 நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, பல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். குல்லு லஹு கானித்துன், அனைத்தும் அவனுக்கு பணிந்து இருக்கிறது. அப்போ கானித் குனூத் அப்படின்னா பணிந்து நடத்தல் அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அது அபு சயீத்
ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், குல்ல ஹர்ஃபின் ஃபில் குர்ஆன் யுஸ்கரு ஃபீஹில் குனூத். அதாவது குனூத் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டாலே அதன் பொருள் ஃபஹுவ தஆ, அது கட்டுப்படுதல், அடிபணிதல் என்று தான் அர்த்தம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தேவையான இடங்களில் சில வார்த்தைகளுக்கு அவங்களும் தஃப்சீர் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா குனூத் என்பதுக்கு பல பொருள் இருக்குது. ருக்குவில் வித்திரில் ஓதக்கூடிய அந்த துவாக்கு பேர் குனூத்துன்னு சொல்கிறோம். அல்லாவுக்கு பணிந்தவர்களாக ஓதுறோங்கிற அர்த்தம் இங்கே இருக்குது. அப்போ குனூத்து நீங்கள் குர்ஆனில் வந்து அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும், அல்லாவுக்கு கட்டுப்படுறது, பணிந்து நடக்கிறதுன்னு நீங்கள் அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது தஃப்சீர் தப்ரீலையும் வருது. மாஷா அல்லா. அப்போது அவங்களுக்கு அல்லாத்துல இந்த மாதிரி நீங்கள் ருக்கு செய்யுங்க, சைதா செய்யுங்கன்னு சொன்னதனுடைய இம்பாக்ட் என்ன சொல்லுங்கள், அதோடைய ரிசல்ட் என்ன சொல்லுங்கள். நின்று வணங்க ஆரம்பித்தாங்க, ருக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு நின்று வணங்கினாங்கன்னா தவறாமல் கபாஹா அவங்களுடைய 2 கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ருக்கு செஞ்சு எந்த அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ருக்குவிலே சைதாலே இருந்து சில நேரங்களில் அவங்களுடைய அந்த சைதாலே கடந்து கண்ணீர் வந்து மஞ்சள் நிறத்தில், அதாவது மஞ்சளித்த அந்த வெள்ளையிலிருந்து மஞ்சள் நிறமான ஒரு கண்ணீர் துளி அது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஒன்று இருக்க அழுகிறது, கண்ணீர் வர்றது. இது என்னென்னா அப்படி கூலையும் சைஸாலையும் இருந்து அவங்கள அறியாமல் ஒரு மஞ்சளித்த நிறத்தில் ஒரு திரவத்தை போன்று அவங்க கண்ணிலேருந்து வெளிப்படும். இப்படிலாம் நடந்திருக்குன்னு தஃப்சீர் ஆசிரியர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா. சஜதத் ஹத்தா நஸல் மாவுல் அஸ்வர் ஃபி ஐனைஹா. தஃப்சீர் இப்னு கஸீரில் சொல்கிறாங்க, அவங்க சைஸால் நீண்ட நேரம் இருந்து இப்படிப்பட்ட பொசிஷனில் தான் இருக்கிறோம். ரொம்ப நேரம் இருந்து ஒரு கண்ணில் ஒரு திரவம் சுரந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அவங்க சைஸால் இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, வழிபட்டாங்க. அவங்களுக்கு சொன்னதை அவங்க செயல்படுத்தினாங்க. நம்மளுக்கும் தான் சொல்லப்படுது, ருக்கு செய்யுங்க, சைதா செய்யுங்க, தொழுவுங்க, நின்று வணங்குங்க. ஆனால் அதை நம்ம சர்வசாதாரணமாக எனக்கு நேராக அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னால் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் சொன்னது, ரசூலுல்லாஹ் மூலமாக சொன்னதை நம்ம அந்த ஒரு கட்டளையாக எடுத்ததை எப்படி சஹாபாக்கள் செயல்பட்டாங்க, அந்த மாதிரி நம்மளும் இன்ஷா அல்லாஹ் செயல்படணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அளவுக்கு செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் குளிப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமாக, உடலையும் பரிசுத்தமாக, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கவங்க அந்த மாதிரி உடல்லேருந்து ஒரு சின்ன ஒரு வாடையை கூட வரக்கூடாதுக்காக கானத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தக்தஸிலு ஃபீ குல்லி லைலத்தின், ஒவ்வொரு நாள் இரவிலும் குளிக்கும் வளமை உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது வருது. இதெல்லாம் பெண்கள் ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கணும். சரிங்களா. பொதுவாகவே முஸ்லீம் பெண்கள் குளிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு செய்தி சொல்லப்படும், அதாவது சொல்லப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. அதுக்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டவங்களாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு நாளும் துப்புரவாக இருப்பது, குளிப்பது என்பதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு நடைமுறை, நல்ல ஒரு பண்பாடு. அதெல்லாம் வந்து மாஷா அல்லாஹ் நம்ம இவங்கள்ட்டேருந்து இபாதத்தையும் சுத்தத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு பாடமாக எடுத்துக்குவோம். அடுத்ததாக வேற என்னது, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْغَيْبِ نُوحِيهِ إِلَيْكَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يُلْقُونَ أَقْلَامَهُمْ أَيُّهُمْ يَكْفُلُ مَرْيَمَ وَمَا كُنْتَ لَدَيْهِمْ إِذْ يَخْتَصِمُونَ. ذَلِكَ இதெல்லாம் மின் அன்பாஇல் கைப், மறைவான செய்திகளாகும். அதாவது இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சதா அப்படின்னா மறைவான செய்திகள். ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததா இல்லை, அதுக்கு 500-600 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நூஹி இலைக், நபியே இதை வஹியாக உமக்கு நாம் அறிவிக்கிறோம், வஹியாக இதை உமக்கு நாம் அறிவிக்கிறோம். இதெல்லாம் முன்னாடி நடந்து முடிந்த, உங்களுக்கு பார்வைக்கு தெரியாத, உங்கள் காலத்தில் இல்லாத, முன்னால் நடந்த சம்பவங்களாகும், மறைவான சம்பவங்களாகும். வஹி மூலியமாக சொல்லனாலும் உங்களுக்கு இது தெரியுது. ஒமா குந்த லதைஹிம், நீங்கள் அவரோடு இருக்கவில்லை. இது இல்கூன் அக்லாமு, அவர்கள் தங்கள் கோல்களை, பேனாக்கள் எடுத்து போற்ற போது, இது என்ன வர நான் சொல்கிறேன், அவர்கள் தங்கள் பேனாக்களை எல்லாம் எடுத்து எரிந்த போது நபி நீங்கள் அவங்களோடு இருக்கவில்லை. ஐயுஹும் யக்ஃபுல் மரியம், அவர்களில் யார் மரியமை பொறுப்பேற்பது, மரியமை வளர்க்கக்கூடிய பொறுப்பை யார் எடுத்துக்கலாங்கிறதுக்கு பேனாவை எல்லாம் எரிஞ்சாங்க. சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குற மாதிரி பேனாவை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. அப்படி ஒரு நிலையை ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ நீங்களா இருந்தீங்க. ஒமா குந்த லதைஹிம், யூ வேர் நாட் வித் தேம், நீங்கள் அவங்களோட அப்போ நீங்கள் இருந்து பார்க்கலையே, நான் தான் உங்களை வஹீல சொல்கிறேன். ஒமா குந்த லதைஹிம், அதே மாதிரி நீங்கள் அவங்க கூட இல்லை. இது யஹ்தஸிமூன், அவர்கள் தர்க்கம் செய்த போது. என்ன தர்க்கம் செஞ்சாங்க, என்ன பேனா தூக்கி போட்டாங்க, இந்த விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இது ஒரு பெரிய விவரமாகவே வருது. அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா என்ன செய்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கிட்டு ஒரு துணியில் சுற்றிக்கிட்டு போகிறாங்க. யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா பனு காஹின், வார்த்தை நோட் பண்ணிக்கிறீங்க, பனு காஹின், பனுல் காஹின்னு சொல்கிறாங்க. பனு காஹின் அப்படிங்கிறவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வம்சாவளி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வம்சாவளியில் வந்தவங்க தான் மூசா, ஹாரூன் 2 பேருமே சகோதரர்கள் நம்ம பார்த்தோம். சரிங்களா. அவங்க உறவினர்கள் தான். அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சாவளியில் வந்த பனு காஹின் இடத்துல தான் பைத்துல் முகத்தஸை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு, பணி இருந்து வந்தது. அவங்க கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. யார் தூக்கிட்டு போகிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மா, யார், ஹன்னா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி நான் வந்து நேர்ச்சி செஞ்ச மாதிரி
பள்ளிவாசல் பணிவிடைக்காக என் பிள்ளைய நான் அர்ப்பணிப்பேன் நேர்ச்சி செஞ்சேன். எனக்கு புள்ள பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சு, பெண் குழந்தை இருந்த போதிலும் என்னுடைய நேர்ச்சியை நிறைவேற்ற வண்ணமாக நான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தாங்க நீங்கள் வந்து என் பிள்ளைய வளர்த்து நீங்கள் வந்து அந்த பிள்ளை பெரிய பிள்ளையா வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கான பணிகள், விஷயங்கள், பணிவிடைகள் நீங்கள் என் பிள்ளைகிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த புள்ளி இந்த பள்ளிக்கு தேவையான செயல்களை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பச்சை புள்ளியாக தூக்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போது பாக்கியமுள்ள குழந்தைன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா ஹன்னா அவங்க ஒரு சிறப்பு மிக்க பெண். அவங்க ஹஸ்பண்ட் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா யார்? இம்ரான். அவங்க வரலாற்றில் மிக முக்கியமானவங்க. அதனால தான் இம்ரான்ங்கிற பேர் எல்லாத்துல சொல்லி இந்த சூறாக்கு பேர் ஆல் இம்ரான் வந்திருக்குது. அதனால இம்ரான் அப்படிங்கிறோடைய வரலாறு அதிகமாக சொல்லப்படல. ஆனால் அவங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு நபர், அந்த காலகட்டத்தில் மிக மிக மரியாதைக்குரிய நபர். அதனால எல்லாரும் என்ன சண்டை போட்டாங்களான்னா, நாங்கள் தான் வளர்ப்போம், இம்ரான் மகளாச்சே அப்படின்னு சொல்லி. இம்ரான் யாரு அப்படின்னு சொன்னால் அவர்கள் எங்களுடைய முன்னோடி, அவங்க எங்களுக்கு தொலை வச்சவங்க. ஃபகால் ஹாதி இப்னுத் இமாமினா, எங்கள் இமாமுடைய மகையுங்க, எங்கள் இமாம். அதே மாதிரி எங்களோட குர்பானியெல்லாம் நாங்கள் அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் சமர்ப்பிப்போம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், எங்களுக்கு இமாமாக முன்னின்று தொலைத்த இம்ரானுடைய பிள்ளையை நாங்கள் வளர்க்குறோம். அது எங்களுக்கு பெரிய பாக்கியம். அந்த பிள்ளையை நாங்கள் உருவாக்கி நாங்கள் வந்து அந்த உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றணுமா நாங்கள் கரை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. இதுக்கிடையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, மரியம்மை கொண்டு வந்து அவங்க அம்மா கொடுக்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து அவங்க அம்மா கொடுக்க, பச்சை பிள்ளையா மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அவங்க நேர்ச்சியை பற்றி சொல்லி இந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்கெல்லாம் ஆளுக்கு பிச்சுக்கு நிற்கிறாங்க, நான் தான் வளர்ப்பேன். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னும் அதிகமான உரிமை இருக்குது. எந்த அடிப்பில்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு இவங்க சகோதரி, அப்படி தானே மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா. அப்போது என் மனைவியினுடைய சகோதரி மகளாச்சே, அப்போ எனக்கு புள்ள ஸ்தானத்தில் இருக்குது, நாளை வளர்க்குறது தகுதியானவர் அப்படின்னு சொல்லி இது ஃபவுஹா இலையே எனக்கு கொடுங்க, ஃபைன்ன ஹாலத்திஹா தஹ்தி. ஏன்னா இந்த பிள்ளையினுடைய சின்னம்மாவோ பெரியம்மாவோ, அது ஹாலான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த புள்ள அந்த மரியமுடைய குழந்தை, எந்த பிள்ளைக்கு நம்ம எல்லாம் சண்டை போகிறோமோ இந்த பிள்ளையினுடைய ஹாலா பெரியம்மாவோ சின்னம்மாவோ என் ஒய்ஃப், என்னுடைய மனைவி. அதனால எனக்கு ஒரு புள்ள ஸ்தானத்தில் இருக்குது, நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு நிற்கும்போது பிரச்சனை வந்துருச்சு. அதான் ஈது யஹ்தஸிமூன், தர்க்கம் செய்த போது எனக்கு தான் உனக்கு தான் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது அவங்கள்ட்ட இருந்த ஒரு வழிமுறை என்னன்னா, தௌராவை எழுதக்கூடிய எழுதுகோள் பேனாக்கெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ தௌராவை எந்த பேனாவை கொண்டு அவங்க எழுதுனாங்களோ அவங்க எழுதி வந்தாங்கல்ல, அந்த பேனாவெல்லாம் தூக்கி நம்ம போடணும். எங்கே போடணும் அப்படின்னா, உருதுன்னு எனக்கூடிய ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஒரு நதி, இலா நகரில் உருதுன். அப்போ அந்த நதியில் வந்து நம்ம தூக்கி போடணும். யாருடைய பேனா உள்ளே மூழ்கிறதோ அவங்களுக்கு அது சொந்தம் கிடையாது. யார் பேனா மூழ்காமல் நிற்கிதோ அவங்களுக்கு தான் அந்த புல்லை வந்து சொந்தம், அவங்க எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இது இறைவன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி தான். அந்த அடிப்பில் அந்த முடிவுக்கு வர்றாங்க. ஃபல்கு அக்லாமகும், எல்லாரும் தூக்கி பேனாவை போடுறாங்க. யாரெல்லாம் எனக்கு தான் அந்த புள்ளை வேணும், நான் தான் வளர்ப்பேன், எல்லாருமே நல்ல நோக்கத்தில் நல்ல ஆர்வத்தில் இறையச்சத்தோடு அந்த புள்ளையை நம்ம வளர்த்து அந்த பாக்கியத்தை நம்ம அடையணும், அந்த நன்மையை நம்ம அடையணுங்கிறதுக்கு தான் போட்டாங்க. அந்த சண்டை போட்டாங்க, தர்க்கம் செஞ்சாங்க. அதையும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி இருக்கும் போது எல்லாரும் போடுறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேனாவை போடுறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேனை மட்டும் அப்படியே நின்றுச்சு, மற்ற எல்லாம் மூழ்கிருச்சு. இது அல்லாவுடைய ஏற்பாடு. இன்னும் சில செய்திகளை வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேனா மட்டும் அந்த நதியில் ஆப்போசிட் டைரக்ஷனில் நகர்ந்துச்சான். அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க தகுதி உள்ளவங்க அல்லா காமிச்சான். அதுக்கப்புறம் எல்லாருமே விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம பேனாவை போட்டு அடிப்பில்ல, ஜக்கரியாட்ட வளர்றதான் சரி. இன்னும் சொல்லப்போனால் அவரும் ஒரு தந்தை ஸ்தானத்தில் தான் இருக்கார். நன்மைக்காக நாங்கள் போட்டுட்டு வந்தோம், இருந்தாலும் அல்லாவுடைய முடிவே இது சிறந்த முடிவாக இருக்கட்டும். அவங்க எல்லாமே என்ன செய்கிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து வளர்த்தார்கள். வக்கான மஹதாலிக கபீருஹும் வ சையிதுஹும் வ ஆலிமுஹும் வ இமாமுஹும் வ நபியுஹும் ஸல்லல்லாஹு அலைஹி. கடைசி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அவங்க தான் அவர்களிடத்தில் வயதில் மூத்தவராக இருந்தார், அவர்களுக்கு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தார், அவர்களிலே இன்னும் கல்வெறி உள்ளவராக இருந்தார், அவர்களுக்கான இமாமாக இருந்தார். முன்னாடி இம்ரான் இமாமாக இருந்தாங்க, இப்போ இவங்க தான் இமாமாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நபியாக இருக்கிறாங்க. அதனால் எல்லா என்னமோ சொல்லுவாங்கள்ல, சக பொருத்தமும் எல்லாமே இவங்களுக்கு தான் இருந்தது. அந்த அடிப்பில் எல்லாருமே இவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மாஷால்லா, தான் இதில் இருக்கக்கூடிய சம்பவம். நபியே, இவை அனைத்தும் நீர் அறியாத மரியாமான விஷயங்களாகும். இவற்றை நாம் உமக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கிறோம். மரியமை வளர்க்க யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று அறிய அவர்கள் தங்கள் எழுதுகோள்களை ஆற்றில் எரிந்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை. இதை பற்றி அவர்கள் தர்க்கித்த கொண்ட போதிலும் நீர் அவர்களோடு இருக்கவில்லை. நீங்கள் இல்லை, நானும் இல்லை, ரசூல்லா இல்லை. ரசூல்லாவுக்கு அல்லாஹ் குரானில் இதை சொல்லும் போது ரசூல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூல்லா அதுக்கப்புறம் இந்த செய்தியெல்லாம் எடுத்து சஹாபாக்களுக்கு மத்தியில் விளக்கம் சொல்லி அது தஃப்சீர் நூலில் வந்ததை வச்சு இன்னும் விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் அல்லா தஆலா சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நடக்கும்போது உங்களை யாரும் அந்த சந்தர்ப்பத்தில் இல்லை, அல்லாவே சொல்கிறான். அல்லாஹ் சொல்லாட்டி எப்படி நம்மளுக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியும்? அப்போ அல்லாஹ் நமக்கு சொல்லி நபிமார்கள் அதனுடைய விளக்கத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்லி தான் நம்மளுக்கு எல்லா தகவல்களும் கிடைக்குது. அதுக்கெல்லாம் நம்மளை தகவல் செஞ்சுருக்கானே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு பாக்கியம் தந்திருக்கானே, அதுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகத்துக்கு நன்றி செலுத்தணும்.
வர வர நம்மளுடைய செஷன் திரும்ப நேரங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போகுது. கடைசி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். 54D ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்செய்தி. إذ قالت الملائكة يا مريم إن الله يبشرك بكلمة منه اسمه المسيح عيسى بن مريم وجيها في الدنيا والآخرة ومن المقربين. இது என்ன? இது காலத்தில் மலாய்க்கா வானவர்கள் கூறிய போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட முதல்ல வானவர்கள் சொன்னது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய, அவர்களை தேற்றக்கூடிய செய்தி. அல்லாஹ் அவங்களை தேர்வு செஞ்சுட்டான், அகிலத்தின் பெண்களில் எல்லாம் அல்லாஹ் அவங்களை தேர்வு செஞ்சுட்டான், அவங்களை சுத்தப்படுத்திட்டான், அவங்களை பரிசுத்தப்படுத்தி அவங்களை மேன்மைப்படுத்தினா அல்லாஹ்வுக்கு நீங்கள் ருக்கு செய்யுங்க, சைதா செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் நல்லது, எல்லாம் நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கான், சந்தோஷம், நான் தொழுகிறேன் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. அடுத்த கால், செகண்ட் கால். இது என்ன கால்? திரும்ப கால் அடிக்குது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. வானவர்கள் வர்றாங்க. ஏன் மரியமே என்னவாக இருக்கும்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. என்ன? இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் யுபஷ்ஷிருக்கு உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். நற்செய்தி என்ன நற்செய்தி? பி கலிமத்தின் ஒரு வார்த்தையை கொண்டு, மின்ஹு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு. என்ன? இஸ்முஹு அல் மசீஹ் ஈஸா இப்னு மரியம். புள்ள பிறக்க போது அவருக்கு பேர் மசீஹ் ஈஸா இப்னு மரியம் பகீர்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் சக்கரை அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சொன்னால் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. கணவன் மணியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெக்ஸான நிலைக்கு போன பிறகு, வயதான பிறகு அதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா, அதாவது கொண்டாடும் விதமாக அது இருந்தது. இங்கே பகீர்னு தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. என்னது? எனக்கு புள்ள பிறக்க போகுது, அல்லாஹ் அதுக்கு பேர் வேற சொல்கிறானா? அல்லாஹ் அவங்களுக்கும் பேர் சொல்லி அனுப்புகிறான். அல் மசீஹ் ஈஸா இப்னு மரியம். நல்லா இருக்குல்ல? மரியமின் மகன். பாருங்க, பொதுவாகவே அத்தா பேர் சொல்லி தான் பிள்ளைக்கு சொல்லப்படும். இவங்களுக்கு கணவன் இல்லை, அந்த அடிப்படையில் அம்மா பேர் சொல்லப்படுது. மரியமின் மகன் ஈசா. என்ன, நீங்கள் தான் மரியம், உங்கள் மகன் ஈசா, உங்களுக்கு புள்ள பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வர்ணனை கொடுக்கப்படுது. வஜீஹன் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் அவர் கம்பீரமானவராக இருக்க போகிறாரு. வல் ஆஹிரா, மறுமையிலும் சரி. மினல் முகர்ரபீன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் இருக்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமிக்க, சிறப்புமிக்க, புகழ்மிக்க ஒரு பிள்ளை உங்களுக்கு பிறக்க போகுது. பேரை கேட்டுக்கிறீங்க, நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. அல் மசீஹு ஈஸா இப்னு மரியம் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பக்கத்தில் தான் இன்ஷா அல்லாஹ் வரப்போகுது. ஆனால் ஒரு நற்செய்தியாக அவங்களுக்கு பகீராக, திடீர் தகவலாக, ஒரு திடுக்கிடும் தகவலாக இது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இல்லை விளக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. கலிமச்ச மின்ஹு அப்படின்னா ஒரு களிமா தான். அவங்க ஏன் களிமான்னு சொல்லப்படுதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின் நீர் அல்ல, தந்தையினுடைய இந்திரிய துளியில தான் பொதுவாக எல்லாரும் பிறக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணால் படைக்கப்பட்டாங்க. மற்ற எல்லாருமே தந்தையின் மூலமாக இந்திரிய துளியாக படைக்கப்பட்டவங்க. இவங்க இந்திரிய துளி கிடையாது, மிம்மாய் மஹீன் இல்லை, இந்திரிய துளி நுத்ஃபான்னு சொல்லப்படக்கூடியவங்க கிடையாது. இவங்க குன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னா குன், அல்லாஹ் குன் ஆகுங்கன்னு சொன்னான்ல அந்த வார்த்தை. அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கலிமத்துல்லான்னு சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன வார்த்தைன்னா குன். அப்போ அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து குன் எனக்கூடிய வார்த்தையால் உருவாக போகிறாங்க. உங்கள் கர்ப்ப வாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுவாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இந்த குன்னு ஊதுவாங்க. அவர் தரிச்சு நீங்கள் பிள்ளை பெற்றெடுக்க போகிறீங்க. பேரையும் அல்லாஹ் சொல்லிட்டான், மசீஹ் ஈஸா இப்னு மரியம். இந்த மசீஹ் ஈஸா இப்னு மரியம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அதையும் சொல்கிறாங்க. மசீஹ் அதுக்கு முன்னாடி ஓகே, குன்னுக்கு சொல்லிட்டேன்னா களிமாக்கு சொல்லிட்டேன், அதான் குன்னுங்கிறது. மசீஹ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தடவப்பட்டவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன தடவப்பட்டவர், எதுக்கு எப்படி பேர் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஒரு 3 விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஒன்று, மசீஹ் அப்படிங்கிறதுனுடைய இன்னொரு லிட்ரல் லிங்குவிஸ்டிக் டிக்ஷனரி மீனிங் என்னென்னா அதிகமாக பிரயாணம் மேற்கொள்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ பூமியை அவர் ஒரு தடவை தடையிடுவார் அப்படின்னா பூமி முழுக்க அவர் சுற்றுவார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ அதிகமாக அந்த மாதிரி அவங்க பிரயாணம் மேற்கொண்டாங்க. உலகத்தில் பல பாகங்களுக்கு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாளர் அவங்க கொடுத்தாங்க. அது ஒரு கருத்துங்கிறாங்க. 2வது கருத்து, அவங்களுடைய பாதம் தடவப்பட்டதாக இருக்குமா. ஏன்னா பாதத்தை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு குழி இருக்கும்ல, எல்லார் கால்லையும் இருக்கும்ல. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கால் அப்படி இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குமா. அதனால அவங்க பாதம் தடவப்பட்டவர். அது ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம். தந்தை இல்லாமல் பிறந்தாங்க, அவங்க ஒரு சிறப்பான பிறப்பு, அப்படி ஒரு பிறப்புங்கிறதுக்கு அப்படியும் ஒரு ரீதியில் அவங்களுக்கு இருந்தது. அது ஒரு காரணங்கிறாங்க. ஒரு பொருளுங்கிறாங்க மசீஹுங்கிறதுக்கான பேர் வைக்கப்பட்டது. 3வது சொல்கிறாங்க, இதுதான் மிக மிக சிறந்த அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதாவது மசீஹ்னா தடவுவர்னு அர்த்தம், தடவப்பட்டவங்கிற அர்த்தம் இருக்குது, தடவுறவருங்கிற அர்த்தம் இருக்குது. மசஹ்னு சொல்கிறோம்ல, மசஹ் செய்யுங்க, தலைக்கு மசஹ் செய்யுங்க, உது செய்யும் போதுலாம் சொல்கிறோம்ல. இப்போ மசீஹ்னா தடவுறவர். என்ன தடவுறவர்னா குஷ்டம் நோய் உள்ளவங்க, உடலில் பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் இவங்க அல்லாவோட பேர் சொல்லி தடவுனாங்கன்னா அவங்க சரியாயிருவாங்க. இதை பற்றி பின்னாடி வரதான் போகுது அடுத்த பக்கத்தில். இதெல்லாம் இதனுடைய அர்த்தம்னு சொல்லப்படுது. சரி, அல் மசீஹுங்கிறது அவங்களுக்கான சிறப்பு டைட்டில். ஈசா அவங்களுக்கான அசல் பேர். இப்னு மரியம்னு மரியத்தினுடைய மகனாகிய ஈசா என்று அவர்களுக்கு பேர் வைக்கப்பட்டது. வஜீஹன் அப்படின்னா விஜாஹத்துன்
மக்கானத்தர் அப்படிங்கிற உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்துன்னு அர்த்தம். வஜீஹனுக்கு கம்பீரமானவங்க ஒரு பொருள். உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்துக்கு சொந்தக்காரரானவர். இந்த உலகத்தில் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு அவர் சொந்தக்காரர். இன்னும் புகழ் பாடப்படக்கூடியவர், உலக மக்களால் அவர் பேசப்படக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ உலகத்தில் வெரி ஃபேமஸ், பாப்புலராக போகிறாங்க அவங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி யார் பாப்புலராக இருக்காங்க சொல்லுங்கள்? அந்தளவுக்கு, அதாவது வரலாற்றில் அவங்களுடைய இது அந்தளவுக்கு உலகம் முழுக்க அவங்க ஒரு பெரிய பிரபல்யமான ஒரு ஃபிகராக அவங்க ஆக போகிறாங்க. ஒரு ஆகிரத்து அமீனல் முகரவின், உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நெருக்கமானவர்கள் ஒருவராக அவங்க ஆக போகிறாங்க. இந்த நெருக்கமானவர்கள் ஒருவருங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அல்லாஹ்வுல மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. நிறைய பேருக்கு அவங்க சிபாரிசு செய்வாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்று யாருக்காக சிபாரிசு எல்லாம் அனுமதி கொடுக்குறானோ அவங்களுக்கு அவங்க சிபாரிசு செய்வாங்க. அதே மாதிரி உலுல் அஸ்மில் அவர்கள் இடம் பெறுகிறார்கள். உலுல் அஸ்ம்னா அதாவது வீரியமிக்க நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற சிறந்த நபிமார்கள் 5 பேர். அதுவும் ஒரு செய்தியில் வருது. ரசூலுல்லா, இப்ராஹிம் ரசூலுல்லா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். திரும்ப சொல்லவா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த 5 பேரும் உலுல் அஸ்ம். அப்போ முக்கர்ரபின், அல்லாஹ் நெருக்கத்தை பெற்ற உலுல் அஸ்மிலும் இவங்க அடங்குறாங்க அப்படிங்கிறது இதனுடைய பொருளுங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இப்படியே இதை விட்டுட்டு போகிற மாதிரி சூழ்நிலை தான் பக்கம் நிறைவடையுது. ஆனால் நேரம் கடந்தே போயிடுச்சு. இதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சூரா மரியமில் தான் வரும். ரொம்ப டீட்டெயிலாக அங்கே தான் வரும். அவங்க எப்படிலாம் பதறினாங்க, கதறினாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாண்டு இங்கேயும் லேசாக வருது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். மேலும் மரியமை நோக்கி, வானவர்கள் மரியமே, நிச்சயமாக அல்லாஹ் தன் ஆகுக என்ற ஒரு வார்த்தையை கொண்டு உமது ஒரு குழந்தையை அளிக்க நற்செய்தி கூறுகிறான் என்றும், அதன் பெயர் அல் மசீஹ் ஈசா இப்னு மரியம் என்பதாகும் அப்படின்னு செய்தி சொன்னாங்க. அவர் இம்மை மறுமையில் மிக்க கம்பீரமானவராகவும் இறைவனுக்கு மிக்க நெருங்கியவராகவும் ஒருவராகவும் அவர் இருப்பார் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லப்பட்டது. 54A ஜக்கரியா நபியினுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 54B ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிசயம், அவர்கள் கொடுக்கப்பட்ட அற்புதம், அடையாளம். 54C மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். 54D ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியான ஒரு நற்செய்தி, சுப செய்தி, முற்செய்தி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வரலாறுகளை படித்த நாம் இதை உள்வாங்கி இதன் மூலமாக நல்ல பாடங்கள் படிப்பினைகளை எடுத்து இந்த செய்தியை சரியான முறையில் கிறிஸ்துவ உலகத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தையும் அல்ல நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.